தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு ஜப்பான் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜப்பான் என்பது ஆசிய கண்டத்தில் உள்ள பல தீவுகளாலான நாடாகும். இது பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் உள்ளது. இது சூரியன் உதிக்கும் நாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாட்டிலே நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து எழுந்தருளும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இதனுடைய தலைநகரம் டோக்கியோ ஆகும். இங்கு சுமார் 2.3% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 12,35,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஜப்பான் தேசமானது 47 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய கண்கள் இந்த ஜப்பான் தேசத்தின் மீது பதிக்கப்படவும் கர்த்தருக்கு பயப்படுற பயமானது இங்குள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அளவில்லாமல் தேவன் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு உதிக்கும்படியா நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜப்பான் தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சுமார் 12,35,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜப்பான் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்துல வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்தின் மீது பதிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய சுவாசத்தை நீங்க ஊதி இருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுற பயமானது இங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் திருச்சபைகளுக்குள்ளேயும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கவும் ஆண்டவரே, மன்றாடி ஜெபிக்கும் ஒரு ஜெப வீரர்களாய் எழுப்பப்படவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஆண்டவரே இந்த தேசத்திலே எழுந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். இங்குள்ள பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆளுகை செய்கிறவர்கள் ஞானத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் தங்களுடைய நாட்டை கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை தாங்க. இங்குள்ள மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜப்பான் தேசத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த ஜப்பான் தேசத்தின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ரட்சிக்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.